இந்த ஐபிஎல் 2025ல டெவால் பிரஸ் வேற ஒரு டீமுக்கு தான் ப்ளே பண்ணதா இருந்துச்சான். கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா? எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அது என்ன டீம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அண்ட் மற்ற சில சிஎஸ்கே அப்டேட்ஸுமே இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். அண்ட் நிறைய பேர் வந்து சிஎஸ்கேயோட ரிலீசஸை பற்றி பேசுங்க ப்ரோ, சிஎஸ்கேயோட ரிட்டென்ஷனை பற்றி பேசுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கான சரியான நேரம் வரப்போ கண்டிப்பாக நம்ம பேசலாம். நான் ஒரு லைவுமே கூடிய சீக்கிரம் வரலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இன்கேஸ் அந்த லைவ் வந்தோம்னா அதுலேயுமே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அதனால இப்போதைக்கு அதை பற்றி நான் பேச வேணாம்னு இருக்கேன். கண்டிப்பா அதை பத்தி ஒரு நாள் பேசுவோம். நோ டவுட்ஸ் அபவுட் தட். ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா கண்டிப்பா அதை பத்தி நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். நேத்துக்கு எம்ஐ நாங்க ஏன்டா 5 டைம் சாம்பியன்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. சோ எம்ஐ அண்ட் பிபிகேஸ் பண்ண எலிமினேட்டர் கேம் ப்ளே பண்ணிருப்பாங்க. அன்லைக் தி குவாலிஃபயர் கேம், இந்த கேம் பார்த்தா till the very last ஓவர் வரைக்குமே போச்சு. சோ எம்ஐ சூப்பரா காம் அண்ட் கம்போஸ்டா இந்த கேமை ப்ளே பண்ண காரணத்தால இந்த கேமை சூப்பரா வின் பண்ணிருக்காங்க. வில் ஜாக்ஸ் இல்லாத குறைய நம்ம ஜானி பாஸ்டோ வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. 47 ரன்ஸ் ஆஃப் 22 டெலிவரி ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அந்த இனிஷியல் மொமெண்டம், அந்த சூப்பர் ஒரு பவர் பிளே ஸ்டார்ட்டை வந்து ஜானி பாஸ்டோ கொடுத்திருந்தாரு. ஆஃப் கோர்ஸ் ஹிட்மேனுமே ஒரு பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணிருந்தாரு. 6 ஓவர்ஸ்ல கிட்டத்தட்ட 79 ரன்ஸ் பண்ண எம்ஐ இருந்தாங்க. நெக்ஸ்ட் சீசன் ஆஃப் SI20 பார்த்தா ஒரு மெகா ஆக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ 2026 சீசன் பார்த்தா வந்து இந்த டிசம்பர் மாசமே ஆரம்பிக்க போகுது. கிட்டத்தட்ட டிசம்பர் 26 இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த டேட்லேயே பார்த்தா ஆரம்பிச்சு ஜனவரியோட பார்த்தா லீக் முடிய போகுது. ஸோ அது பார்த்தா வந்து சீசன் 4 ஓகேங்களா? ஸோ இந்த சீசன் 4 பார்த்தா ஒரு மெகா ஆக்ஷன் இருக்க போறதுனால நம்ம ஜானி பாஸ்டோவை ஜேஎஸ்கே ரீட்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃபேப் டு பிளேசஸ் நம்மளோட கேப்டன் ரீட்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டோ ஆல்சோ குட் பி ரீட்டைன் பிகாஸ் இந்த SI20 சீசன்ல 232 ரன் ஸ்கோர் பண்ணிருந்தார் இன் 10 இன்னிங்ஸ். அதோட ஆவரேஜ் பண்ண 38. அந்த பாயிண்ட் டு நோட்டீஸ், பாஸ்டோவை ஓப்பனிங்ல ஜேஎஸ்கே சென்ட் பண்ணல. ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி ஃபேஃப் அண்ட் கான்வே இருந்த காரணத்தால பாஸ்டோவை நம்பர் 4 ஆர் 5ல தான் வந்து சென்ட் பண்ணாங்க. ஸோ ப்ராப்ளி இந்த SI20 சீசன்ல பார்த்தோன்னா நீங்க கான்வேவை ரிலீஸ் பண்ணிட்டு பாஸ்டோ அண்ட் ஃபேஃப் அந்த ஓப்பனிங் காம்போவை ட்ரை பண்ணலாம். பட் அப்படி பண்ணோம்னா ரைட் காம்போ ஆகிரும். ஸோ அதை வந்து ஜேஎஸ்கே விரும்ப மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ மேபி ஆக்ஷன்ல ஒரு பிளேயரை வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் கண்டிப்பா ஜானி பாஸ்டோ ரீட்டைன் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் இந்த மேட்சை நான் பார்த்துட்டு சொல்லல கைஸ், அவர் ஒரு செம அக்ரெசிவ் பிளேயர். இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல அவர் எந்த ஒரு டீமே பிக் பண்ணாம போனப்பே ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். எப்படி இப்போ டெவால் பிரஸ் வந்து இந்த சிஎஸ்கேக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி எம்ஐக்காக இப்போ ஜானி பாஸ்டோ வந்து ப்ராப்ளி நெக்ஸ்ட் கேம்லேயே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவார் நான் நம்புறேன். அண்ட் ஃபைனல்ஸ்மே எம்ஐ போனாங்கன்னா அங்க ஒரு மேட்ச் வினரா கண்டிப்பா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், ஜானி பாஸ்டோ டு சிஎஸ்கே அதுவுமே ஹை சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 90% சான்சஸ் இருக்கு. எப்பரா இவ்வளோ ஷியோரா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஜேஎஸ்கேல இருக்கிற காரணம் ஒன்று, அண்ட் வி ஆர் டையிங் டு கெட் அன் ஓப்பனர் பிகாஸ் நம்ம டீம்ல இப்போதைக்கு பார்த்தோன்னா வந்து ஆயுஷ் அண்ட் கான்வே தான் இருக்காங்க. ஸோ கான்வே ஆர் ரச்சின்ல ஒன் ஆஃப் தம் ரிலீஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு அக்ரெசிவ் ஓப்பனருக்கு ஆப்ஷன்ல போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். வேற யாரு, நம்ம ஜானி பாஸ்டோவே இருக்காரு, அவருக்கு தான் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்குன்னு தோணுது. ஆல்மோஸ்ட் எவ்ரி டீம் பார்த்தோன்னா வந்து அவங்களோட ஓப்பனர்ஸை வந்து செட் பண்ணிட்டாங்க ஃபார் நெக்ஸ்ட் இயர். அதனால வந்து ஜானி பாஸ்டோ எடுத்தாங்கன்னா ஒரு பேக்கப்பா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பேக்கப்க்கு வந்து அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால சிஎஸ்கே கண்டிப்பா இவர் வந்து சீப்பர் பிரைஸ்லயுமே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சீப்பர் பிரைஸ்னா அஃப்கோர்ஸ் அவர் வந்து 5-6 கோடிக்கு மேலே தான் போக போறாரு. பட் இருந்தாலுமே ஒர்த்து வருமா, ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சிஎஸ்கேக்கு ஜானி பாஸ்டோ நெக்ஸ்ட் சீசன்ல வருவாரா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எல்லாருமே இன்னைக்கு இந்தியா ஏ வர்சஸ் இங்கிலாந்து லயன்ஸோட ஃபர்ஸ்ட் டே பார்த்திருப்பீங்க நம்புறேன். ஸோ சூப்பரா வந்து நம்ம சர்ஃப்ராஸ் கான், அதுக்கப்புறம் நம்மளோட த்ருவ் ஜுரேல் அண்ட் அஃப்கோர்ஸ் த மெயின் மேன் கருண் நாயர் ஒரு செஞ்சுரி வேற ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ சூப்பராக வந்து நம்ம டே 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஆனாலுமே நம்ம எல்லா சிஎஸ்கே மேட்ச்மே ஒரு வருத்தம் என்ன, ருத்ராஜ் கைக்வாட் ப்ளே பண்ணல அப்படிங்கிறது. இதுக்கு மேலே ருத்ராஜ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுமே தெரியல. பிகாஸ் தேர் இஸ் நோ பேக்கிங்னு தோணுதுங்க. ருத்ராஜ் வந்து இங்கே ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணுறாங்களே தவிர 11ல அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கிடைக்கிறது. நம்ம ஜிம்பாப்வே சீரீஸில் பார்த்துருப்போம், அந்த சீரீஸ்லுமே ருத்ராஜ் கைக்வாட் சூப்பராக தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. அப்படி இருந்துமே வந்து அவர் கன்சிஸ்டண்டாக வந்து ட்ராப் செய்யப்படுறாரு. ஸோ இது ஏன் அப்படிங்கிறதுமே வந்து புரிய மாட்டேங்குது. நேத்திக்கு பாவம் நம்மளோட நூர் அகமது கிட்ட இருந்து பர்பிள் கேப் வந்து பறிக்கப்பட்டது. நம்ம பிரசித் கிருஷ்ணா வந்து ரொம்ப ரொம்ப லக்கி. பிகாஸ் அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தா கூட வந்து நேத்திக்கு நூர் அகமதுக்கு சான்சஸ் இருந்துச்சு. பிகாஸ் அவரோட எக்கானமி ரேட் ஹையா இருந்துச்சு ஓகேங்களா. பிரசித் அவரோட ஃபுல் ஓவர்ஸ் ஆஃப் கோட்டா பவுல் பண்ண மாட்டா நான் நினைச்சேன். 3 ஓவர்ஸோட வந்து கட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சா நெக்ஸ்ட் ஓவருமே வந்து நம்ம சுமன் கில் கொடுத்த காரணத்தால அந்த ஓவருமே ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு எப்படியோ. 25 விக்கெட்ஸோட பிரசித் கிருஷ்ணா வந்து இந்த சீசனை முடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ பர்பிள் கேப் கரண்டா அவர்கிட்ட தான் இருக்கு. மோஸ்ட்லி அவர்கிட்ட தான் சீசன் முடிகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆரஞ்ச் கேப்புமே பார்த்தா வந்து சாய் சுதர்ஷன் அவங்களோட பிளேயர் தான் வந்து வச்சிருக்காங்க. இப்போ பிரேவிஸ் விஷயத்துக்கு வரலாம். ஸோ ஐபிஎல் சைட் பார்த்தா பிரேவிஸை வந்து ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா பார்த்தா கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க எங்க டீமுக்கு வாங்க அப்படின்னு. பிரேவிஸ்மே வந்து ஜாயின் பண்ற ஐடியால தான் இருந்திருக்காரு. பட் அவரோட ஒரே ரெக்வஸ்ட் என்னவா இருந்துச்சுன்னா, எனக்கு கேம் டைம் கிடைக்குமா, அதாவது எனக்கு பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஐபிஎல் டீம் பார்த்தா அதுக்கு நாங்கள் கேரண்டி பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால பிரேவிஸ் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸாக்டா 1 மந்த் கழிச்சு பார்த்தா சிஎஸ்கே
சிஎஸ்கே காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்பதான் பிரேவ்ஸ் அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாரு. பிகாஸ் சிஎஸ்கே அவர் காண்டாக்ட் பண்ணவே பார்த்தா நீங்க கண்டிப்பா 11ல ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து காண்டாக்டே பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேவ்ஸ் பண்ண சொல்லி இந்த ரீசெண்டாக ஒரு இடத்துல ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து சிஎஸ்கே என்ன காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதனால தான் என்னோட ஜெர்சி நம்பர் கூட வந்து நான் 12 வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து சிஎஸ்கே அவரை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து வேற ஒரு டீம் அவரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்போ வேற எந்த டீம் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரும் இல்லை, டெல்லி கேபிட்டல்ஸ் தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் சீசனுக்கு முன்னாடி அவங்களுக்கு தான் வந்து ஹாரி ப்ரூக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தர் தேவைப்பட்டுச்சு. இங்க லாஜிக் என்ன இடிக்குதுன்னா நீங்க FAF ஆர் JFMல ஒருத்தரை வந்து கண்டிப்பா 11ல ப்ளே பண்ண போறதா இருந்திருப்பீங்க. அண்ட் இன்னொருத்தரை வந்து கண்டிப்பா ஹாரி ப்ரூக்குமே வந்து 11ல இருக்கிற மாதிரி தான் நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. பிகாஸ் அதனால தான் நீங்க ஆக்ஷன்ல அவருக்கு 6.25 crores கொடுத்து பிக் பண்ணிருந்தீங்க. ஸோ அவருக்கு வரப்போற ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் டெவால் பிரேவ்ஸ்க்குமே கண்டிப்பா உங்களால வந்து பிளேயிங் லெவலில் வந்து ஸ்லாட் இன் பண்ணிருக்க முடியும். ஆனா நீங்க ஏன் வந்து எங்களால வந்து கேம் டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படிங்கிறது புரியல. ஃபர்ஸ்ட்லி அந்த ஆர்டிகல்ல பார்த்தா அவங்க எங்கேயுமே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஐபிஎல் சைடு வந்து அவர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த ஒரு ஐபிஎல் பிரான்ச்சைஸியாகவே இருந்திருக்கலாம், பட் மோஸ்ட்லி டெல்லி கேபிட்டல்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற காலத்தில் அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இப்போ நம்ம கொடுத்துருப்போம். பட் வாட் எவர் மேபி நம்ம சிஎஸ்கேக்கு டெவால் பிரேவ்ஸ் வரணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு போல. ஸோ யார் நினைச்சிருந்தாலுமே மாற்றிருக்க முடியாது, கடவுளே நினைச்சிருந்தாலும் மாற்றிருக்க முடியாது. ஸோ கைஸ் இதுதான் வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.